எஸ்கே அம்மா இப்படிப்பட்டவங்களா? ஆச்சரியத்தில் ரசிகர்கள். விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு போட்டியா ரொம்ப தைரியமா பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் படமான பராசக்தி படம் கண்டிப்பா பல கேட்டகரியில தேசிய விருது வாங்க போறது உறுதி. ஆனா அதே நேரம் ஜனநாயகன் படம் ஃபேன் பேஸ் படம் அப்படிங்கறதால நல்ல கலெக்ஷன் கொடுக்கும். இந்த நிலையில எஸ்கே தன்னோட அம்மா பத்தி பேசின விஷயம் இணையத்துல வைரலாகி இருக்கு. அவர் பேசும்போது, நான் அம்மா செல்லம், அக்கா எப்போதுமே அப்பா செல்லம். நமக்கு அப்பானா பயம். அக்காவை ஏதாச்சும் சொன்னா என்ன அப்பா அடிச்சிடுவாரு. அந்த வகையில என்கிட்ட அம்மாவுடைய குணங்கள் நிறைய இருக்கு. அம்மா யார் படம்னாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்வாங்க. 2 சீன் நல்லா இருந்தா கூட அவருக்கு போதும். உன்ன மாதிரி ஆடியன்ஸ் எல்லோரும் இருந்துட்டா எங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமான்னு சொல்லுவேன். அதே மாதிரி அம்மா எல்லாத்தையும் நம்புற வெகுளி. நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஒரு முறை நிலநடுக்கம் வருதுமான்னு சொன்னதுக்கு அவங்க சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லோரும் கீழே போகலாம்னு கூலா சொன்னதா ஷேர் பண்ணாரு எஸ்கே. ஆக்சுவலி தோனியை விட ரொம்ப கூல் பர்சன் போலே இவங்கன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள். அப்பா இறந்து 27 வருஷங்கள் ஆகிடுச்சு. அவர் இருந்தபோது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அக்கா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இருந்தது ஒரே கேள்விதான், என்ன செய்ய போறோம்னு. அப்ப அம்மா ஒன்று மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பாங்க, எப்படியாச்சும் படிச்சிடணும் படிச்சிடணும்னு. அவங்க சொன்னது என் மனசுல அப்படியே இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அதுக்கு என்னை அனுமதிச்சதுக்கு அம்மாவுக்கு நன்றி சொன்னா பத்தாதுன்னு நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணாரு எஸ்கே.